ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜூஸியான சிக்கன் கட்லெட் ரெசிபி ரொம்ப ஈஸியான மெத்தடில் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது வந்து சைடிஷாகவும் சாப்பிட்லாம், அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாஸ் கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. செய்கிறதுக்கு முதல்ல போன்லெஸ் சிக்கனை வந்து ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து பாயில் பண்ண உருளைக்கிழங்கு முழுசாக ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். அப்புறம் வந்து மீடியம் சைஸ் பல்லாரி ஒன்று, ஒரு சின்ன பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்து காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கட்லெட் ஷேப்புக்கு ரவுண்டாக தட்டி வச்சுக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்லேயே தட்டிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி தட்டிக்கோங்க. கட்லெட் வந்து இப்படி தான் ரவுண்டாக தட்டி வச்சுருப்பாங்க கடைகள்லாம். இப்போ வந்து எல்லா மிக்ஸையும் வந்து கட்லெட் ஷேப்புக்கு தட்டிட்டு அதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஏற்கனவே வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்து வந்து தட்டி வச்ச கட்லெட்டை வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு டிப் பண்ணிவிட்டு, அடுத்து வந்து பிரெட் க்ரம்ஸில் ஒரு டிப் பண்ணிவிட்டு, நான் வந்து இதை சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அடுத்து தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சவனே தட்டி வச்சுருக்கிற கட்லெட் எல்லாம் ஒன்றா உள்ளே சேர்த்தி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் கட்லெட் ரெடி. நான் வந்து இதை டின்னருக்கு சைடிஷாக செஞ்சுருந்தேன். வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் ஆஃப் திண்டுக்கல் பை எஃப்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.